ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோஸ் பொரியலை நிறைய மெத்தடில் செய்யலாம். ஆனால் நான் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்டைலில் கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த பொரியலுக்கு வந்துட்டு வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலர் வரணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக லைட் கலர் மாறினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு தக்காளி வந்துட்டு நல்லா நமக்கு குழையணும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக எனக்கு குழையணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே எனக்கு தக்காளி குழஞ்சி வந்துடும். ஸோ நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் கூட வந்து கோஸ் பொரியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்காய் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அது ஒரு மெத்தடு, அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லாவே குழஞ்சி வருது. இப்போ இது கூட நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. ஸோ அந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த வாசம் எல்லாமே. ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குழையணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நமக்கு நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க கோஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணிக்க வேணாம். தண்ணி எதுவுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் நல்லா நீங்கள் அந்த தொக்குலேயே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கோங்க. கோஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு கிளறி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நமக்கு இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது லைட்டாக இது வெந்திருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் நீங்கள் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக வெந்துடும். இப்போ இது கூட வந்துட்டு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் எதுவும் இப்போதைக்கு சேர்த்துக்க வேண்டாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் உப்பு பதம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா இந்த கோஸ் வந்து இந்த தண்ணியிலே வெந்து தண்ணி வற்றி வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கோஸும் நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இன்னும் 1/4 பாகத்துக்கு நம்ம கோஸ் வேகணும். ஸோ தண்ணியும் வந்துட்டு நமக்கு வற்றணும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். கொஞ்சம் வேகட்டும். தண்ணியும் வற்றி வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு. கோஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டுருக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்ததோட பச்சை ஸ்மெல். இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ மூடி எதுவுமே நீங்கள் போடாமல் ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி கொடுக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தேவையில்லை. நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கோஸ் பொரியல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு சாம்பார், ரசம் இதுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோடு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ வந்துட்டு பாருங்கள் நமக்கு நல்லாவே வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.